ஓமதழையில் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின் இன்னும் நெருங்கி சேர்வதேயல் ஆவல் பூமியின். As the deer panted for the waters of my soul, long that after thee, you alone are my heart's desire, and I long to worship thee. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. You're my friend and you are my brother, even though you are a king. I love you more than any other, so much more than anything. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship thee. காட் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமாக இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன நாள் சொன்னாங்க? சபையின் நாளுனாங்க, பிரதிஷ்டை சொன்னாங்க, ஆசனம் அப்படித்தானே? குடும்ப ஆசீர்வாதம், சபையின் நாள், திருச்சபையின் நாள், குடும்ப ஆசீர்வாதம், ஆசனம், பிரதிஷ்டை, ஆசீர்வாதமான செய்திகளுக்காக நாம் எல்லோரும் சந்தோஷமாக குடும்பத்தோடு கடந்து வந்திருக்கிறோம் இல்லையா? மே மாதம் லீவ் டைமு, நானே லீவுக்கு தான் வந்திருக்கேன். பிடிச்சி லீவுக்கு வந்தேன், என்னை பிடிச்சி இங்கே நிற்க வச்சுட்டாங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த என் தேவாதி தேவனுக்கு எனது நன்றியை நான் முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக எனக்கு இந்த வாய்ப்பை தந்த என்னுடைய அப்பா அவர்களுக்கும், திருச்சபையின் ஆயர் அவர்களுக்கும், கமிட்டி அங்கத்தினர்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம முதல்ல ரொம்ப அழகாக அக்கா, அன்பு அக்கா ரொம்ப அழகாக ஆராதனையில் வழி நடத்திட்டாங்க. நல்ல தெய்வ பிரசனத்தை நான் உள்ளே வரும்போதே அவங்க பாடும் பாடல் வெளியில் நல்லா அதை ஃபீல் பண்ணும்படியாக தேவனாகிய கர்த்தர் கிருபை செய்தார். நாம் தலைகளில் தாழ்த்தி இரண்டு வரி எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா, நாங்கள் உங்கள் சமூகத்தில் வந்திருக்கோம், கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் கேட்க வந்திருக்கோம். ஏசப்பா, எல்லாருமே கேளுங்க ஆண்டவர்கிட்ட. இங்கே சொல்லப்படுகிற ஒவ்வொரு காரியங்களும் என்னோடய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு சொல்லி கேட்கலாமா? அன்பில் ஏசப்பா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான நேரத்தில் அடியனை மறைத்து வெளிப்படுங்க. இங்கே அமர்ந்திருக்கிறவர்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயத்தின் தியானங்களும் அடியனுடைய வார்த்தைகளும் உடைய சமூகத்தில் பிரீதியாக இருக்கட்டும். தேவன் தாமே அடிமை மறைத்து வெளிப்படுத்துவீராக. மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரதிஷ்டை நாள், ஒரு திருச்சபை உருவாகும் போது அந்த திருச்சபை உருவான நாளை என்ன செய்கிறோம்? நம்ம கட்டி முடித்து அதை என்ன செய்கிறோம்? பிரதிஷ்டை நாளாக ஆசரிக்கிறோம். சரியா? இந்த பிரதிஷ்டை நாளன்று என்ன செய்கிறோம்? சாப்பாடு செஞ்சு எல்லாத்துக்கும் அசன சாப்பாடு போடுறோம். அசன சாப்பாடுங்கிறது நம்ம திருநெல்வேலி சைடில் ரொம்ப ஃபேமஸ் இல்லையா? இந்த பிரதிஷ்டை நாள், இந்த தேவாலய பண்டிகை, இந்த தேவாலய கூடுதல் எங்கேருந்து வருகிறது? நமது வேதாகமத்தில் பார்க்கணும். பவுலோட ஊழியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம், எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர்கள் அம்பிபோலி பட்டணத்தையும் தெசலோனிக்கே பட்டணத்திற்கு வந்தார்கள். அங்கே யூதருக்கு ஒரு ஜெப ஆலயம் இருந்தது. யார் வந்தாங்க? பவுலும் அவர் கூட
ஊழியம் பண்ணவங்களும் சரியா. பவுல் சீலா, பவுல் பர்னபா சேர்ந்து பண்ணாங்க, பவுல் பேதுரு சேர்ந்து பண்ணாங்க. இப்படி பவுலோடு சேர்ந்து பண்ண ஊழியம் பண்ணவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஏரியாவில் ஊழியத்தை முடிச்சுட்டு அடுத்த ஏரியாவுக்கு என்ன பண்ணுறாங்க வராங்க. அங்கே என்ன இருந்துச்சு, யூதர்களுக்கு என்று ஒரு தேவாலயம் இருந்ததாம். இந்த தேவாலயத்தில் என்ன பண்ணுறாங்க, பவுலோட ஒரு வேலை என்னென்னா, அவரோட சுவிசேஷம் பிரயாணத்தில் அவரோட சுவிசேஷ ஊழியத்தில் ஊரெல்லாம் போய் பிரசங்கம் பண்ண அவர் போகும்போது அவர் என்ன பண்ணுவாராம், பார்ட் டைம் வேலைக்கும் போவாராம். என்ன பண்ண மாட்டார், அடுத்தவங்க கையை ஏந்த மாட்டார். அவர் வேலை செஞ்சு சும்மா இருக்க நேரத்தில் வேலை செய்வார், மித்த நேரம் ஊழியம் பண்ணுவார். அங்கே இருக்கிறவங்களும் அவருக்கு என்ன பண்ணாங்க, நம்மளை போல ஆட்கள் அவரோட ஊழியத்தை கனப்படுத்தினாங்க, அவருக்கு எல்லா வித காரியங்களும் சந்தித்தாங்க. இப்படி பவுல் ஊழியத்திற்கு போன நாட்களில் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு வந்திருக்காரு. இந்த தெசலோனிக்கே பட்டணத்தில் ஏற்கனவே ஆல்ரெடி என்ன இருந்துதான், யூதர்களுக்குன்னு ஒரு ஜெப ஆலயம் இருந்துதான். இங்கே அவர் எவ்வளோ நாள் இருந்தாராம், 2வது வசனம் பாருங்கள். வழக்கத்தின்படி என்னது, என்ன அர்த்தம், காலையில் எழும்புனா நம்ம என்ன பண்ணுவோம், என்ன வழக்கமாக வச்சுருப்போம், பைபிள் வாசிப்போம், ஜெபம் பண்ணுவோம். வேலைக்கு போகிறவங்க காலையில் எழுந்திரிச்சா ஆண்டவர் சமூகத்தில் முடிச்சுட்டு சமையல் வேலைலாம் பண்ணிவிட்டு குளித்து கிளம்பி வேலைக்கு போகிறோம். ஸோ பவுல் இந்த ஊழியத்துக்கு போகும்போது அவருடைய வழக்கத்தின்படி, அவருடைய ரொட்டீன் லைஃப், அவர் எங்கே ஊழியத்துக்கு போனாலும் அவருடைய வழக்கத்தின்படி அவர் என்ன பண்ணாராம், அவர் எந்த ஊருக்கு ஊழியத்துக்கு போனாலும் 3 வாரம் இருப்பாராம். 3 ஓய்வு நாட்கள், அழகாக போட்டிருக்கு பாருங்கள். வழக்கத்தின்படியே அவர்களிடத்தில் போய் 3 ஓய்வு நாட்களில் பைபிளை டீச் பண்ணாராம். என்ன பண்ணாராம், பைபிளை. ஏன் பைபிளை டீச் பண்ணுறாரு, அந்த இடத்துல சரியான ஆட்கள் பைபிள் டீச் பண்ணுறதுக்கு ஆள் இல்லாத காரணத்தினால அவர் வெறும் 3 ஓய்வு நாட்கள் தான் இருக்க போகிறாரு. இந்த 3 ஓய்வு நாட்களில் அவர் கையில் இருக்கிற அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை சரியான முறையில் அந்த யூதர்க்கென்று இருந்த அந்த தேவாலயத்தில் வருகிறவர்களுக்கு சரியான முறையில் வேத பிரமாணங்களை சொல்லி அந்த நியாயப்பிரமாணங்களை எடுத்து சொல்வதில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கரெக்டாக அதை ஃபாலோ பண்ணியிருக்காரு. எத்தனை நாள் இருந்திருக்காரு, 3 ஓய்வு நாட்கள்னால் எத்தனை நாள், ஒரு ஓய்வு நாள் 7 நாள், 3 ஓய்வு நாள்னால் மொத்தம் எத்தனை நாள் இருந்தார், 21 நாள். வெறும் 21 நாள் தான் அவர் தெசலோனிக்கே பட்டணத்தில் இருந்தது. சரியா, இங்கே அவர் இருந்த அந்த 21 நாள் அவர் என்ன பண்ணார், நல்லா ஊழியம் பண்ணார். ஊழியம் பண்ணதுனால 4வது வசனத்தில் பாருங்கள், இவரோட ஊழியத்தை பார்த்து, இவரோட செய்தியை கேட்டு, இவரோட பைபிள் டீச்சிங்கை கேட்டு, நியாயப்பிரமான அந்த வேதத்தில் உள்ள அந்த மோசே நியாயப்பிரமான அந்த காரியங்களை, ஏசாயா நிருபங்கள் எழுதுனதெல்லாம் இவர் சொல்லி கொடுக்கறத கேட்டு அநேக பேர் என்ன பண்ணாங்களாம், விசுவாசத்தில் வல்லவர்களானார்கள். அதில் தான் யாரெல்லாம், பக்தி உள்ள கிரேக்கர்களாம், கனம் புரிந்திய ஸ்திரீகள் அநேகரும் விசுவாசித்து பவுலும் சீலாவும் அங்கே அவங்க 21 நாளில் இருந்ததுனால எவ்வளோ பேர் ஆதாயம் பண்ணாங்க, ஒரு கூட்ட ஜனங்களை ஆதாயம் பண்ணுறாங்க. ஆதாயம் பண்ணிவிட்டு இவங்க அந்த 21 நாளும் யாருடைய வீட்டில் தங்கியிருந்தாங்களாம், யாசோன் என்கிறவருடைய வீட்டை தங்கியிருந்தாங்க. இதை கேட்டு பவுலோட ஊழியத்தை கேட்டு அங்கே ஒரு பெரிய ரிவைவல் எழும்புது. அங்கே ஒரு பெரிய ரிவைவல்னா என்ன அர்த்தம், எழுப்புதல். எழுப்புதல், ஒரு பெரிய எழுப்புதல். பவுலுடைய பிரசங்கத்தை கேட்டு ஒரு பெரிய எழுப்புதல் அங்கு உண்டாயிற்று. அந்த எழுப்பதின் நிமித்தம் என்ன ஆகுது, ஏனோ தானோன்னு நியாயப்பிரமாணத்தை கேட்குறவங்க, கடமைக்கு வேத வார்த்தை கேட்குறவங்க, பாரம்பரியங்களை பிடித்து கொண்டவர்கள், பாரம்பரியத்தை விட்டு வழி விலகாமல் பாரம்பரிய காரியங்கள் அப்படியே பாரம்பரியத்தை தான் ஃபாலோ பண்ணுவேன். பாரம்பரியம் இயேசுவானவர் நிறைய இடத்துல அவரோட பிரசங்கத்தில் பாரம்பரியங்களை கண்டிக்கிறாரு. அதனால தான் அவர் சொல்கிறாரு, போதகனை நீ பார்க்காத, போதிக்கிறத மட்டும் நீ கேளு. போதகனை நீ பார்த்தனா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. போதனையை மட்டும் கேளு. அவர்கள் போதிக்கிறபடி வாழ்கிறதில்லை. அதனால் நீ பைபிளில் என்ன எழுதியிருக்கோ அதன்படி கேளு. இன்றைக்கி நிறையா ஆவிக்குரிய பெரிய பெரிய ஊழியக்காரங்க, இளம் வயது வாலிபர ஊழியக்காரங்க விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன, அவங்கள பார்த்து ஃபாலோ பண்ணுற அவங்களோட ரசிகர் கூட்டங்கள் அதிகமாகிறதுனால விழுந்து போகிறார்கள்.
இப்போ பவுலோட ஊழியம் அங்கே ஒரு பெரிய ரிவைவலை கொண்டு வருது, ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வருது. எழுப்புதலை கொண்டு வந்து அந்த பாரம்பரியங்களில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க, பவுலை எதிர்க்கிறாங்க. எதிர்த்து என்ன பண்ணுறாங்க, பவுல் யார் வீட்டில் தங்கியிருக்காங்களோ அவர் வீட்டை முற்றுகையிட்டு பவுலை வெளியே கொண்டு வா, அவரை அடிக்கணும், கைது செய்யணும் அப்படின்னு சொல்லி அங்கே பெரிய ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. உடனே என்ன ஆகுது, நீங்கள் வீட்டில் போய் அந்த 17ஆம் அதிகாரத்தை படித்து பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, பவுல் அந்த தேசத்தை அந்த இடத்துலேருந்து கிளம்பி என்ன பண்ணுறாங்க, பெரையான் பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க. 10வது வசனத்தில் பாருங்கள். ஒன்பதாவது வசனத்தில் பாருங்கள், ஜாமீன் வாங்கி கொண்டு விட்டு விட்டார்கள். அப்போ பவுலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய யாசோனுடைய இன்ஃப்ளூயன்ஸை வச்சு, யாசோனுடைய அந்த ஆள் பழக்கத்தை வைத்து அவருக்கு ஜாமீன் வாங்கி என்ன பண்ணுறாங்க, தெசலோனிக்கே பட்டணத்தில் 21 நாள் முடிச்சுட்டு அங்கேருந்து எங்கே அனுப்பி வைக்கிறாங்களாம், பெரேயா பட்டணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்களாம். பெரேயா பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களாம், 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் அவங்களுக்கு பயங்கர ஆச்சரியம். இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறதா, மோசே எழுதின நியாயப்பிரமாண புஸ்தகங்களை சுருளில் இவ்வளோ காரியங்கள் எழுதியிருக்கிறதா. ஒரு வீடு கட்டணுன்னா கூட ஒரு மொட்டை மாடிக்கு நீ படி ஏறி போகிற, அதில் என்ன கைப்பிடி சுவர் வைக்கணும்னு சொல்லி எழுதியிருக்கு. லேவியராகமத்தில் எழுதியிருக்கு. கைப்பிடி சுவரை நீ வைக்காமல் கட்டிட்டு உன் வீட்டுக்கு வர விருந்தாளியோ இல்லை உன் வீட்டில் உள்ள பிள்ளைங்களோ அந்த படியில் ஏறும்போது தவறி கீழே விழுந்து கை கால் உடஞ்சிருச்சு, இல்லை ஒரு இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த இரத்தப்பழி அந்த வீட்டை கெட்ட தலைவன் மேலே சுமரும். அதனால் அந்த இரத்தப்பழி சுமராமல் இருக்கணும், அந்த சாபம் உனக்கு வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணுமா, படி ஏறும்போது கைப்பிடி சுவரை கெட்டுன்னு சொல்லி மோசே நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கு. மொட்டை மாடிக்கு தடுப்பு சுவர் வை, எட்டி பார்க்குற அளவுக்கு இவ்வளோ வயதுக்கு தடுப்பு சுவர் வையின்னு சொல்லி பைபிளில் எழுதியிருக்கு. ஒரு மருந்துக்கு உனக்கு ஒரு புறா குஞ்சு வேணுமா, தாய் பறவையை போக விட்டுட்டு அந்த புறா குஞ்சை பிடிச்சிக்கோ, தாய் பறவை கண்ணு முன்னாடி அந்த புறா குஞ்சை பிடிச்சி சமைக்காத அப்படின்னு எழுதியிருக்கு. இப்படி நியாயப்பிரமாணத்தில் ஒவ்வொரு காரியத்தையும் நமக்கு ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு நீ இப்படி செய்யணும், கொலை செய்ய நமக்கு தெரிஞ்சது வெறும் 10 கட்டளைகள் தான். மொத்தம் 615 கட்டளைகள் இருக்குது. 613 கட்டளைகளும் கற்பனைகளும் இருக்குது நம்ம வேதத்தில். அதை தான் தேவனாகிய கர்த்தர் சுருக்கி 10 கட்டளைகளாக கொடுத்தாரு. அதையும் ஏசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு, 2ஆக சுருக்கி கொடுத்துட்டாரு நமக்கு. இப்போ இந்த காரியங்கள் இப்படியா இருக்கிறதா அப்படின்னு சொல்லி பெரேயா பட்டணத்தார் என்ன பண்ணுறாங்க, மனோவாஞ்சையாக எடுத்துக்கிறாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டோட அவங்களோட ஒவ்வொரு டீச்சிங்ஸையும் அவங்க சொல்லி கொடுக்குற ஒவ்வொரு காரியங்களும் இப்படி இருக்கா, அப்படி இருக்கா, நான் இப்படி வீடு கட்டணுமா, நான் இப்படி என்னுடைய மாமன் மாமி வீட்டில் போய் நான் இப்படி இருக்கணுமா, என்னுடைய கணவன் வீட்டில் போய் நான் இப்படியெல்லாம் வாழணுமா, நான் இப்படியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணுமா, நான் இப்படியெல்லாம் விட்டு கொடுத்து போகணுமா. ஒவ்வொரு காரியமும் வேதத்தில் எழுதி இருக்கிறது. ஒரு தொழில் செய்யணும்னா அந்த தொழிலை எப்படி செய்யணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு என்ன நீ செய்யணும், இப்படி ஒவ்வொரு காரியமும் இருக்குது, எல்லாத்துக்கும் இருக்குது கட்டளைகள். அப்போ இவ்வளவும் இப்படி இருக்கிற மாப்பு செய்கிற தொட்டி எப்படி இருக்கணும், உன்னுடைய தொழில் நிறுவனங்கள் எப்படி அமைக்கணும், ஒவ்வொரு காரியமும் நீ ஒரு சமைக்கும் போது எப்படி சமைக்கணும், ஒவ்வொரு காரியமும் அழகாக சொல்லி கொடுத்துருக்காரு மோசைக்கிட்ட ஆண்டவர். அப்போ ஒவ்வொன்றுத்தையும் அவங்க கற்றுக்கிட்ட அந்த கலாச்சாரங்கள், அவங்களோட அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், இப்படி செஞ்சால் இப்படி இருக்கும், இப்படி செஞ்சால் நீ இப்படி இருப்ப, நீ இந்த கெட்டது செஞ்சால் உனக்கு இந்த கெட்டது நடக்கும், நீ இது கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல். அப்போ இந்த காரியங்களெல்லாம் பார்த்து அவங்க என்ன பண்ணுறாங்களாம், பெரேயா பட்டணத்தார் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக என்ன பண்ணுறாங்க, அதை ஃபாலோ பண்ணுறாங்க, பயங்கர அதை கற்றுக்கிட்டு அதை ஆசையாக ஏற்றுக்கிறாங்க. ஒருத்தங்களை நமக்கு ரொம்ப பிடிக்குதுன்னா என்ன பண்ணுவோம், அவங்க சொல்கிறதெல்லாம் கீழ்ப்படிவோமா இல்லையா. ஒருத்தங்களை ரொம்ப நம்ம நேசிக்கிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், அவங்க பேசுகிறதெல்லாம் நமக்கு பிடிக்கும், அவங்க என்னெல்லாம் சொன்னாங்களோ அதெல்லாம் நம்ம செய்யணும்னு சொல்லுவோம், அதை நம்மளோட ஐடியாலஜியாக வச்சுக்குவோம், அவங்கள நமக்கு ஒரு ரோல் மாடலாக வச்சுக்குவோம், ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவோம், அவங்களோட வழியில் நம்ம நடப்போம். இப்படியாக பவுலும் சீலாவோட வார்த்தைகளை கேட்டு மனோவாஞ்சையை ஏற்றுக்கிட்டு அவங்க எப்படிப்பட்டவங்கள ஆனாங்களா இந்த பெரேயா பட்டணத்தார், தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள்.
இப்போ இதை பார்த்த உடனே பெரிய பட்டணத்தில் என்ன செய்யுது, ஒரு பெரிய எழுப்புதல் எழும்புது. எழுப்புதல் எழும்புனோன்னு அங்கேயும் என்ன ஆகுது, பவுலையும் சிலாவையும் வெளியே போக சொல்கிறாங்க. அங்கேயும் ஜனங்கள் வந்து அவங்கள கிளப்பி விடுறாங்க. என்னடா இது மெசேஜ் ஒரு ஆசீர்வாதமாக கொடுப்பாங்கன்னு பார்த்தா ஏதோ பைபிள் ஸ்டடி மாதிரி எடுத்துகிட்டு இருக்காங்களேன்னு பார்க்குறீங்களா? ஒரு திருச்சபை எப்படி இருக்கணும்? அன்னைக்கு பவுல் செஞ்ச ஊழியம் வெறும் 21 நாள் ஊழியம். ஆமேன்னு சொல்லுங்கள். வெறும் 21 நாள் ஊழியம். அவங்க கையில் நம்ம வீட்டில் அடுக்கி வைக்கிற மாதிரி 10 பைபிள் 5 பைபிள் 20 பைபிள்லாம் கிடையாது. இன்றைக்கி நம்ம வீட்டில் 4 பேர்னா 4 பைபிள் இருக்குது. ஆனால் அந்த பைபிள் திறக்கிறோமா இல்லையாங்கிறது அடுத்தது. 4 பைபிள் இருக்குது. 5 பேர் இருக்கிற இடத்துல 10 பைபிள் இருக்குது. ஆனால் அங்கே பைபிள் இல்லை. யாராவது ஒருத்தர் நியாயப்பிரமாணத்தை பார்த்து சொல்லி கொடுத்தாதான் உண்டு. வெறும் 21 நாள் அவர் சொல்லி கொடுத்த பவுல் பேசுனதை கேட்டு, ஷீலா பேசுனதை கேட்டு அங்கே எவ்வளோ பெரிய மாறுதல் வந்துச்சுன்னு எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1ஆவது அதிகாரம். பவுல் வந்து 1ஆவது வசனத்தில் எழுதுறாரு, தெசலோனிக்கே சபைக்கு எழுதுகிறதாவது. சரியா? 2ஆவது வசனத்தில் பாருங்கள், தேவனுக்கு பிரியமான சகோதரரே, உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் நான் 21 நாள் தான்ப்பா உன் கூட இருந்தேன். உன்னுடைய திருச்சபையில் நான் வெறும் 21 நாள் தான் பிரசங்கம் பண்ணேன். 21 நாள் தான் என்னுடைய போதனை இருந்தது. அந்த 21 நாளில் நீ எப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையை நீ மாறின. உங்கள் விசுவாசத்தின் கிரியையையும் உங்கள் நம்பிக்கையின் பொறுமையும் அன்பின் பிரயாசத்தையும் நான் கண்டு உங்ககிட்ட இருந்த 21 நாளில் உங்களோட காரியங்களெல்லாம் பார்த்து நான் இடைவிடாமல் என்னுடைய தேவனுக்கு நன்றி சொன்னேன். உங்களோட ஸ்ட்ராங்கான பிலீவ், அந்த உங்களோட அசைக்க முடியாத விசுவாசம், உங்ககிட்ட இருந்த அன்பின் பொறுமை, ஒருத்தங்களை ரொம்ப நேசிக்கிறோம் அப்படின்னா நேசத்தின் உச்சக்கட்டம். அவங்க எவ்வளோ டார்ச்சர் பண்ணாலும் நம்ம தாங்கிக்குவோம். அவங்க எவ்வளோ நம்மளை தொந்தரவு பண்ணாலும் நம்ம என்ன பண்ணிக்குவோம்? அதுதான் அன்பின் பொறுமை. அன்பின் பொறுமைனா என்னது? நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க நம்ம எவ்வளோ மனமடிவாக பேசினாலும் நம்ம என்ன செய்வோம்? அது பெருசாக எடுத்துக்கவே மாட்டோம். அது ஒரு பெரிய பிரச்சனை நமக்கு தோணாது. அப்போ அந்தளவுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக இருந்தீங்க. யாருக்கு எழுதுறாராம்? தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள மக்களுக்கு எழுதுறாரு. 21 நாள் இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 3 வருடமோ கழித்து தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிற லெட்டர். நான் உங்ககிட்ட வந்து இருந்தப்போ அந்த 21 நாள் உங்ககிட்ட நான் இருந்ததோட இம்பேக்ட், நான் உங்களை பார்த்த விதம், உங்ககிட்ட இருந்து நான் கற்றுக்கிட்டது, நீங்கள் என்கிட்டேருந்து கற்றுக்கிட்டது, நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக மாறினீங்க, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் எவ்வளோ மனவாஞ்சையை ஏற்றுக்கிட்டீங்க. அங்கே பாருங்கள் 5ஆவது வசனத்தை வாசிங்க. 1 தெசலோனிக்கேயர் 1. எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில், நான் 21 நாள் இருந்தேன் உங்கள் கூட, என்னுடைய சுவிசேஷம் உங்களிடத்துல வெறும் வசனமாக மட்டும் வரல, பரிசுத்த ஆவியோடும் வல்லமையோடும் முழு 100% கன்ஃபார்மாக என்ன பண்ணேன்? என்கிட்ட இருந்து கர்த்தருடைய வார்த்தை உங்களிடத்தில் வெளிப்பட்டது, முழு நிச்சயத்தோடும் வந்தது. அடுத்தது, நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று நாங்கள் இருந்த 21 நாளும் எங்களோட பிஹேவியர், எங்களோட நடவடிக்கைகள், எங்களுடைய உடை பாவனங்கள், எங்களுடைய பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. எங்களுடைய ஒழுக்கம் எப்படி இருந்தது, எங்களுடைய கேரக்டர் எப்படி இருந்தது. 21 நாளும் உங்கள் கூட நாங்கள் ஒரு மாதிரிகளாக நாங்கள் வாழ்ந்தோம். பவுல் இன்னைக்கு இப்படி சொல்கிறார். இன்றைக்கி ஏதாவது ஊழியக்காரங்க இப்படி சொல்ல முடியுமா? இன்றைக்கி இருக்கிற ஊழியக்காரங்களில் சொல்ல ஒரு சிலரே, வெகு சிலரே தான். இன்றைக்கி எக்ஸாம்பிள் லைஃப் வாழ்கிறது ஒரு சிலரே. அழகாக சொல்கிறாரு பாருங்கள், உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. 6ஆவது வசனம் வாசிங்க. நான் தெசலோனிக்கே பட்டணத்தில் 21 நாள் நான் இருந்தப்போ நீங்கள் எப்படி இருந்தீங்கன்னா, நீங்கள் ரொம்ப உபத்திரவத்தில் இருந்தீங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்ட ஜனங்களாக இருந்தீங்க. நான் உங்ககிட்ட வரும்போது நீங்கள் ரொம்ப ரொம்ப உழைச்சாதான் உங்களுக்கு சாப்பாடு. அவ்வளோ வறுமையில் இருந்தீங்க, உபத்திரவத்தில் இருந்தீங்க, மன கஷ்டத்தில் இருந்தீங்க, போராட்டத்தில் இருந்தீங்க. ஆனாலும் எப்படி இருந்தீங்க? பரிசுத்த ஆவியின் சந்தோஷம் உங்களுக்குள்ளே நிறைவாக இருந்துச்சு. பவுல் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். 21 நாள் அந்த ஜனங்கள்கிட்ட அவர் பார்த்த அந்த அப்சர்வேஷன்,
உபத்திரவத்திலே மிகுந்த ஆவியின் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட எப்படி இருந்தீங்களா? திருவசனத்தை 21 நாளும் நீங்கள் கொஞ்சம் கூட டயர்டே ஆகாமல் வேலைக்கு போயிட்டு வந்தாலும் உட்கார்ந்து வசனத்தை ரொம்ப ஆசையாக கேட்டீங்க. திருவசனத்தை ஆசையாக கேட்டீங்க. கேட்டது மாத்திரமல்ல, அதை ஏற்றுக்கொண்டீங்க. முழு இருதயத்தோடு ஏற்றுக்கொண்டீங்க. ஏற்றுக்கொண்டது மாத்திரமல்ல, என்ன பண்ணீங்க? அடுத்து ஃபாலோ பண்ணீங்க. பாருங்க, எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி ஒன்லி நீங்கள் என்ன செய்யல, கண்ணால் பார்க்கல, காதால் கேட்கல, உணர்ந்துட்டு அப்படியே விட்டுட்டு போல. அதை அடுத்து என்ன பண்ணீங்க? ப்ராக்டிக்கலாக பொய் சொல்லாது இருப்பாங்கன்னா பொய் சொல்லாமல் வாழ்ந்து பழகினேன். அன்பாக இருக்கணும்னா அன்பாக இருந்து வாழ்ந்து பழகினேன். திருடக்கூடாதுன்னா திருடாமல் வாழ்ந்து பழகினேன். அதுதான் ஃபாலோ. பின்பற்றுகிறவர்களாகி 21 நாள் போட்ட விதை, 21 நாள் கேட்ட சத்தியம். இன்றைக்கி நம்ம வாரம் கோயிலுக்கு போகிறோம். டெய்லி வீட்டில் பைபிள் வாசிக்கிறோம். வீட்டில் டிவி போட்டால் ஆசீர்வாதம், நம்பிக்கை டிவி, இன்னும் என்னென்ன கிறிஸ்டின் சேனல் இருக்கோ அம்பட்டும் நம்ம வீட்டில் என்ன செய்யும்? ஓடும். ஆனால் நம்ம இதை ஃபாலோ பண்ணுறோமா? நம்மளோட குடும்பங்களில் இந்த மாதிரி இம்பேக்ட் இருக்கா? நம்மளோட குடும்பங்களில் இந்த மாறுதல்கள் இருக்கா? இந்த மாற்றங்கள் இருக்கிறதா? சிந்தித்து பார்க்க கடவோம். அடுத்தது பாருங்கள், 7வது வசனம். நீங்கள் இதை ஃபாலோ பண்ணதுனால, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிச்சதுனால, பின்பற்றிக்கு, அதான் நான் சொல்கிறேன் திருப்பி டெய்லி குளிக்கணும். நமக்கு ஏன் தெரியுது? குளிக்கலைன்னா சொல்லுங்களேன், நாற்றம் எடுக்கும். பல் விளக்கலைன்னா ஏன் தெரியுது பல் விளக்கணும் என்று? நாற்றம் அடிக்கும். அப்போ நம்ம அதை ஃபாலோ பண்ணுறோம். பல் விளக்கலைன்னா நாரும் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ இதை மாதிரி நான் அன்பா இல்லைன்னா நாரும், பொய் சொன்னால் நாரும். ஃபாலோ பண்ணணும். இச்சை இருந்தால் நாரும். லஸ்ட்டு, இச்சை எங்கே கொண்டு போயுமா? மரணத்துக்கு கொண்டு போய் விட்டுரும். மரணத்தில் கொண்டு போய் விட்டுரும். இச்சையானது கர்ப்பம் தரித்து ஒரு 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 விமன் ஒரு பெண் கருத்தரித்தால் 10 மாதம் ஆகுமா குழந்தை பெறுவதற்கு. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். கருத்தரிச்ச 3 மாதத்தில் குழந்தை பிறக்காது. அப்போ ஒரு இச்சை உள்ள போய் என்ன செய்யும்? அது பாவமாக கருத்தரிக்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம்? அதை அலோவ் பண்ணுறோம். அதை அனுபவிக்கிறோம். அந்த இச்சையை நம்ம அனுபவிக்கிறோம். சிந்தனையில் அனுபவிக்கிறோம், மாம்சத்தில் அனுபவிக்கிறோம். அதனால் அது என்ன செய்யுது? லீட்ஸ் டு ஹெல். அது எங்கே கொண்டு போய் விடுது? மரணத்தில் கொண்டு போய் விடுது. அந்த இச்சையை நம்ம அனுபவிக்க கர்ப்பம் தரித்து பூரணமாகி மரணத்தை டெலிவர் பண்ணுது. இட்ஸ் லீட்ஸ் டு ஹெல். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன செய்யணும்? ரோமரில் வாசிக்கிறோம், அழகாக இருக்கும். மறுரூபமாகுங்கள், இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நன்மை பிரியம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக. ஒரு இச்சை உள்ள வந்துருச்சா, இது இச்சை, அதை மேற்கொள்ள ஓவர் கம் பண்ண எனக்கு தெரியணும். இது பாவம், இது என் தேவனுக்கு பிடிக்காது. நான் இன்னொரு ஸ்திரீயை பார்ப்பது பாவம், இது என் தேவனுக்கு பிடிக்காது. இன்னொரு ஆணை நான் பார்ப்பது பாவம், அது தேவனுக்கு பிடிக்காது. ஒருத்தரோட பொருளை நான் அவர்களுக்கு தெரியாமல் ரசிப்பது பாவம். ஒருத்தருடைய பொருளை, ஒருத்தருடைய இடத்தை, இன்னைக்கு ஒரு கல் நட்டுருப்பாங்க, அடுத்து அவங்க இடத்துக்காரங்க வரலன்னா தள்ளி ஒரு அடி 2 அடி தள்ளி என்ன பண்ணுவோம்? கல்லை தள்ளி வச்சுருவாங்க. இது பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது. அப்படி தானே? கரெக்டு தானே? வயலுக்கெலாம் என்ன செய்வோம்? காம்பவுண்ட் வால் கட்ட மாட்டோம், கல் தான், வரப்புக்கலாம், அளவுக்கலாம். அப்போ இன்னைக்கு அந்த பயம் இல்லை. இன்னைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறான்ற பயம் இல்லை. அப்போ அடுத்தவர்கள் நிலத்தை அபகரிப்பது பாவம், அடுத்தவர்கள் பொருளுக்கு ஆசைப்படுவது பாவம், இது தேவனுக்கு பிடிக்காது. அப்பப்போ அந்த தப்பு உள்ளே வரும்போது, அப்பப்போ நம்ம பல் விளக்குற மாதிரி, அப்பப்போ குளிக்கிற மாதிரி, அப்பப்போ ஆண்டவர்கிட்ட சொல்லி இது எனக்குள்ளே வரக்கூடாது டெய்லி டே டு டே லைஃப்பில் நம்ம அதை ஃபாலோ பண்ணும்போது அது என்ன செய்யாது? நம்மளை இச்சையானது கர்ப்பம் தரிக்க போகாது. அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. மனுஷனே அழகாக போட்டிருக்கு அதில் ரோமரில். அப்போ இவங்க எப்படி இருந்தாங்களாம்? தெசலோனிக்கேய மக்கள் எக்ஸாம்பிளாக இருந்தாங்க. பின்பற்றுகிறவர்களாகி
ஃபாலோ பண்ணாங்க, அதை கடைபிடித்தார்கள். நியாயப்பிரமாணத்தை கேட்கிறதோடு மாத்திரமல்ல, பார்த்ததோடு மாத்திரமல்ல, அதை இருதயத்தில் கொண்டு போய் அப்படியே அடக்கம் பண்ணதோடு மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணாங்களாம், பின்பற்றினாங்க. பின்பற்றுறதுனால எப்படி இருந்தாங்களாம் அவங்க? யாருக்கு மாதிரியாக இருந்தாங்களாம்? பக்கத்து ஊருக்கு, பக்கத்து நாட்டுக்கு. தெசலோனிக்கேக்கு பக்கத்து நாடு மக்கதோனியா. பின்னாடி நீங்கள் பாருங்கள், 3வது மேப்பில் போட்டிருக்கோம். மக்கதோனியாவும் அகாயா, இந்த 2 நாட்டுக்கும் எப்படி இருந்தாங்களாம்? இன்னைக்கு உங்கள் திருச்சபை பக்கத்து ஊருக்கு எக்ஸாம்பிளாக இருக்கா? எலெக்ஷன் இல்லாமல் ஒரு மனதாக தேர்ந்தெடுக்கிறோமா? இல்லை. இன்றைக்கி நம்ம எக்ஸாம்பிளாக என்னென்ன விஷயத்தில் நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கோம்? நம்ம திருச்சபையில் பவுல் இருந்த 21 நாள் அங்கே பெரிய மாற்றமே கொண்டு வந்துச்சு. பெரிய மாற்றத்தை தேவனாகிய கர்த்தர் அந்த ஆலயத்தில் கிரியை செய்வதற்கு மக்கள் என்ன செஞ்சாங்க? ப்ராக்டிக்கலாக அதை அப்ளை பண்ணாங்க வாழ்க்கையில். கேட்டதோடு மாத்திரமல்ல, அதை என்ன பண்ணாங்களாம்? ஃபாலோ பண்ணாங்க. படிக்கணும்னா படிக்கணும், இந்த வயசில் படிக்கணும், படிக்க வேண்டிய வயசு படிச்சுக்கணும், பேச வேண்டிய இடத்துல பேசணும், பொறுமையாக போக வேண்டிய இடத்துல பொறுமையாக போகணும். ஒரு கணவன் மனைவிக்கு கல்யாணம் ஆன ஒரு வீட்டில் கணவன் மனைவி இருந்தாங்களாம். நான் ஒரு புக்கில் இதை வாசித்தேன். அந்த கணவன் வந்து ரொம்ப பொறுமைசாலியாம். அப்போ அவங்க அம்மா வந்திருந்தாங்களாம் அவங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா பார்த்துட்டே இருந்துட்டு பையன்கிட்ட சொன்னாங்களாம், டேய் என்னடா அவள் இவ்வளோ பேசுகிறா, இவ்வளோ திமிரெடுத்து பண்ணுறா, நீ ஒன்று கூட அவளை என்னன்னு கூட கேட்க மாட்டேங்கிறா, அவள் இஷ்டத்துக்கு ஆடுறா, அப்படி பேசுகிறா, அப்படி அவள் சொன்னதே சாதிக்கிறா, நீ எல்லாத்துக்கும் பொறுமையாக போறியேடா, அவள் இப்படி திமிரெடுத்து அதனால தான் இருக்கா, நீ முதல்ல தட்டி வைக்காமல் போயிட்ட அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்களாம். நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ கேட்க மாட்டேங்கிற, கொஞ்சமாவது நீனு என் பேச்சை கேளு, ஒரு ஆம்பளைத்தனமாக ஸ்டாண்ட் பண்ணி நில்லு அப்படின்னு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அதுக்கு அவர் சொன்னாராம், அம்மா நீங்கள் சின்ன வயசுலேருந்து எனக்கு நல்லா பைபிள் சொல்லி கொடுத்துருக்கீங்க, ஆண்டவர் எனக்கு எப்படி தாழ்மையாக போகணுங்கிற இருதயத்தை எனக்கு தந்திருக்காருமா, நான் என்னை தாழ்த்தன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காருமா, அதனால் நான் தாழ்ந்து போகிறேன். யார்கிட்ட தாழ்ந்து போகிறேன்? என் மனைவி கிட்ட தானம்மா. அவளுக்கு இப்போ ஆண்டவர் தாழ்ந்து போகிற இருதயத்தை தரலை, அவளுக்கு ஒரு நாள் தருவார், அன்னைக்கு அவள் தாழ்ந்து போவாமா, அது வரைக்கும் நான் பொறுமையாக காத்திருக்கேன் நாங்களாம். நீங்கள் சொல்லி கொடுத்த பைபிள் தாம்மா அப்படி. வேடிக்கையாக இந்த கதையை நான் வாசித்தேன். இன்றைக்கி அது நிஜமாக இன்றைக்கி எத்தனை குடும்பத்தில் நம்ம நடக்குது? இல்லை, பொறுமை இல்லை. 10 வாட்டி நம்ம பொறுமையாக இருந்தாலும் 11வது வாட்டி ஆப்போசிட் சைடில் என்ன நடக்கும்? கிரியை நடக்கும். நம்ம ஆனால் அதுக்கு வாய்ப்பே கொடுக்கறதில்ல. இவங்க எவ்வளோ அழகாக இருந்திருக்காங்க பாருங்கள். நீங்கள் இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகளுக்கு யாவருக்கும் மாதிரிகள் ஆனீர்கள். அவன் டேக்ஸ் கரெக்டாக கட்டுறானா, அந்த கண்ட்ரியில் கரெக்டாக, பக்கத்து நாட்டில் அவன் எல்லாம் கரெக்டாக இருக்க, அடுத்தவன் லேண்டுக்கு அவன் ஆசைப்படலை, அடுத்தவன் பொருளுக்கு ஆசைப்படலை, அவன்கிட்ட இச்சை இல்லை, பொய் இல்லை, தூஷணமான வார்த்தைகள் இல்லை, அடுத்தவனை கெடுத்து பேசுறது இல்லை. இதெல்லாம் பார்க்குறாங்க. பார்த்து 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 பக்கத்து 2 நாடு என்ன செய்யுது? டெவலப் ஆகுது. அவங்கள மாதிரி நானும் இருக்கணும், அந்த குடும்பத்தை போல் நானும் இருக்கணும், அந்த நாட்டில் இருக்கிறவங்க மாதிரி நானும் இருக்கணும், அவங்கள மாதிரி நானும் விசுவாசத்தில் வல்லவர்கள் ஆகணும், அன்பில் வல்லவர்கள் ஆகணும், பொறுமையில் நானும் ஜெயிச்சு காட்டணும். அதனால என்ன நடந்துதான்? 8வது வசனம் பாருங்க. நாங்கள் போய் பிரசங்கம் பண்ணணும்னு அவசியமே இல்லை. உங்களோட லைஃப் எப்படி இருந்ததா அங்கே எக்ஸாம்பிளாக இருந்தது. உங்கள் லைஃப் அங்கே பிரதிபலிச்சுது. நீங்கள் எப்படிப்பட்டவங்களாக இருந்தீங்களோ அது அங்கே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. அதனோட பிரதிபலிப்பை நாங்கள் அவங்க வாழ்க்கையில் பார்த்தோம். அந்த கண்ட்ரிக்கு நான் ஊழியத்துக்கு போகும்போது உங்களுடைய பிரதிபலிப்பை நான் அங்கே பார்த்தேன். தெசலோனிக்கே நாட்டு மக்களோட பிரதிபலிப்பை நான் எங்கே பார்த்தேன்? மக்கதோனியாவிலையும் பார்த்தேன், அகாயாவிலையும் பார்த்தேன். பவுல் சொல்கிறாரு, இன்றைக்கி நம்மை குறித்து சொல்ல முடியுமா? கர்த்தருடைய வருகை இன்றைக்கு இருக்குமானால் நம்மளுடைய தேவாலயத்தை குறித்து அவர் சொல்ல முடியுமா? உன்னுடைய பிரதிபலிப்பை நான் பக்கத்தில் இருக்க திருமண்டலத்தில் பார்த்தேன், உன்னுடைய பிரதிபலிப்பை நான் பக்கத்தில் இருக்க ஆலயத்தில் பார்த்தேன், உன்னுடைய பிரதிபலிப்பை உன் பக்கத்து வீட்டில் பார்த்தேன். சொல்ல முடியுமா?
இங்கே அழகாக சொல்கிறாரு பாருங்க, உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் தொனித்ததும் அல்லாமல் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியதாய் இராதபடிக்கு தேவனை பற்றின உங்கள் விசுவாசம் எங்கும் பிரசித்தமாயிற்று. அது மட்டும் இல்லை, இவங்க யாருக்கு ரெடியாக இருக்காங்களாம்? வரப்போகிற ஏசு கிறிஸ்துவ, மணவாளனாக ஏசு கிறிஸ்து. அவர் வந்தார், 3 வருஷம் ஊழியம் பண்ணார், நோய் நொடியெல்லாம் சரியாக்குனார், மரித்தவனை எழுப்பினார், குஷ்டரோகி எல்லாத்தையும் சரி பண்ணார், வார்த்தையை விதைச்சார், வாழ்ந்து காட்டினார், அப்புறம் மரித்தார், அப்புறம் அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்தார், எடுத்துக்கொள்ளப்பட்டார். அப்படியே போயிட்டாரா? திருப்பி வரப்போகிறார். இந்த வரப்போகிற இயேசுவானவரை வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்களாம் மணவாட்டியா. திருச்சபை அவருடைய மணவாட்டிங்க. அவரை மணவாட்டியை ஒரு நாள் ஆண்டவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். என்னுடையவள் அப்படின்னு சொல்லியிருக்காரு மணவாட்டிய. சியோன் குமார்த்தியே என்னுடையவள் சொல்லியிருக்காரு. என் சத்தத்தை கேள். இன்னைக்கு நம்ம யார் சத்தத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்? இன்னைக்கு நம்ம யார் சத்தத்தை கேட்டுட்டு உட்கார்ந்துருக்கோம்? அழகா போட்டிருக்கு பாருங்க, 9வது வசனம் பின்பக்கத்தில், ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு எதை விட்டு வந்தாங்களாம்? எதை விட்டு வந்தாங்களாம்? இவரோட 21 நாள் ஊழியம் எதை விட்டுட்டு வர சொல்லியிருக்கு? நீங்கள் ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு மனம் திரும்பினதையும், ஃபுல்லாக டேர்னிங் பேக், ஃபுல்லாக திரும்பினது, திருப்பி ரிட்டர்ன் ஆக மாட்டாங்க, மனம் திரும்புதலையும். அடுத்தது பாருங்க, 10வது வசனம். மரித்தோரிலிருந்து எழும்பினவரும் இனிவரும் அதாவது மரித்தோரிலிருந்து எழும்பிட்டாரு, இனிமே அடுத்து வரப்போகிறோம் கோபாக்கினையின் நாள், உக்கிரத்தின் நாள், கொடுங்கோலின் நாள், அந்த கிறிஸ்துவின் நாள். இப்படிப்பட்ட நாளிலையும் நம்மை நீங்களாக்கி ரட்சிக்கிறவருமாக இருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நான் சொன்னேன்னா, செகண்ட் கம்மிங் ஆஃப் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்து மணவாளனாய் மத்திய மேகத்தில் வரப்போகிற அந்த நாளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்களாம். யாரா? தெசலோனிக்கே மக்கள். இன்னைக்கு நம்ம அப்படி இருக்கோமா? வெறும் 21 நாளோட ஊழியத்தோட பாதிப்பு. இயேசு கிறிஸ்து மணவாளனாக மத்திய வானில் வரப்போகிறத எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எதிர்பார்த்துக்கிட்டு அவர் வர வரைக்கும் நான் உண்மையுள்ளவளாக இருக்கணும், அவர் வர வரைக்கும் நான் நீதி உள்ளவளாக இருக்கணும், அவர் வர வரைக்கும் நான் கற்புள்ளவளாக இருக்கணும், அவர் வர வரைக்கும் நான் ஒழுக்கமாக இருக்கணும், எந்த சீர்கேடும் என்னால் நடந்துடக்கூடாது, என்ன துஷ்ட காரியங்களும் என்னுடைய எல்லைக்குள்ளே வந்துடக்கூடாது, நடந்துடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறாங்களாம்? டெய்லி அவங்கள பரிசீலனை பண்ணிட்டு இருக்காங்களாம். டெய்லி அவங்களுடைய நடக்கைகளை சீர்தூக்கி பார்த்துட்டு இருக்காங்களாம். அதனால தான் அவங்களால என்ன செய்ய முடியுது? ரெடியாக இருக்க முடியுது. மணவாளனை எதிர்பார்த்து கொண்டு ரெடியாக இருக்க முடியுது. இவங்களுடைய பிரதிபலிப்பு எங்கே வரைக்கும் பிரதிபலிச்சு தான்? கொரிந்தியரில் ஒரு வசனத்தில் இருக்குது, பவுலுடைய ஊழியம் அவங்க ஊழியத்துக்கு கொடுக்கிற காரியங்களை அவங்கள வளர்த்துச்சான். அவங்க அவ்வளோ சிறுமையாக இருந்தாலும் ஊழியத்துக்கு எடுத்து வச்சு ஊழியக்காரங்களுக்கு அவங்க ஒதுக்கி வச்சு 10ல் 1, 10ல் 2, 10ல் 3ன்னு எடுத்து என்ன பண்ணாங்களாம்? எடுத்து கொடுத்தாங்களாம். அதெல்லாம் கர்த்தர் அவங்களுடைய எல்லா பொருட்களையும் ஆசீர்வதிச்சாராம். அவங்களுடைய வியாபார ஸ்தலங்களை ஆசீர்வதித்தாராம். வேலை இடங்களில் நிறைவை கொடுத்தாராம். குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கொடுத்தாராம். சாபத்தை மாற்றினாராம். கொரிந்தியரில் அழகாக எழுதியிருக்கோம், நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் ஃபுல்லாக பார்க்கலாம். மக்கதோனியாவோட அந்த ரிஃப்ளெக்ஷன், மக்கதோனியாவை பார்த்து கொரிந்து மாறுச்சு. இன்றைக்கி நம்மளை பார்த்து எத்தனை பேர் மாறியிருக்காங்க? நம்மளுடைய திருச்சபையை பார்த்து எத்தனை பேர் மாறியிருக்காங்க? நம்ம இன்றைக்கி அசனம் போடுறோம், அசனம் சாப்பிட்றோம், அசனத்துக்கு சாம்பார், அவியல், ரசம், பாயசம், வீட்டுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது எல்லாமே நம்மகிட்ட உண்டு. ஆசீர்வாதம், கோயிலில் போடுற சாப்பாடு ஆசீர்வாதம்.
சொந்தக்காரங்க, ஊர்லேருந்து நம்மளோட உறவினர்கள் எல்லாத்தையும் நம்ம சர்ச்சுக்கு பிரதிஷ்டைக்கு கூப்பிடுவோம், நம்மளும் வருவோம். அசனம் என்றால் என்ன? பகிர்ந்து கொடுப்பது, அனைவருக்கும் பகிர்ந்து உண்ணுவது. உண்மையான அசனம் என்றால் என்ன? உண்மையான அசனம் என்றால் என்ன? எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 சாமுவேல் 9ஆம் அதிகாரம் 3வது வசனம். அப்பொழுது தாவீது ராஜா அவருடைய சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கும்போது, சவுல் ராஜா மரணம் அடைந்த பிறகு தாவீது ராஜா அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கும்போது ஒரு நாள் அவருக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கார். அப்போ என்ன பண்ணுறாரு? யார் அங்கேன்னு கூப்பிட்டு அரண்மனையில் இருக்கவங்களை கூப்பிட்டு தேவன் நிமித்தம் நான் சவுலின் குடும்பத்தாருக்கு தயை செய்யும்படி அவன் வீட்டாரில் யாதொருவன் இன்னும் மீதியாக இருக்கிறானா என்று கேட்டதற்கு ஷீபா ராஜாவை பார்த்து, இன்னும் யோனத்தானுக்கு 2 கால்களும் உடமான ஒரு குமாரன் இருக்கிறான் என்றான். அப்புறம் என்ன பண்ணுறாரு தாவீது? அந்த யோனத்தான் நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். அந்த யோனத்தானை கூட்டு வர சொல்கிறாரு. யோனத்தானை கூட்டு வராங்க. கூட்டு வரும்போது 6வது வசனம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானின் மகன் மேவி போசேத்து தாவீதின் இடத்தில் வந்தபோது முகங்குப்புற விழுந்து தாவீது ராஜா வணங்குறாரு. வணங்கினதுக்கப்புறம் தாவீது அவனை என் நலம் விசாரித்துட்டு என்ன பண்ணுறாரு? அவன்கிட்ட ஒன்று சொல்கிறாரு. 11வது வசனம், ராஜகுமாரரில் ஒருவனைப் போல மேவி போசேத் என் பந்தியில் அசனம் பண்ணுவான் என்று ராஜா சொன்னான். யாருக்கு? யோனத்தானின் பையனுக்கு. அவனுக்கு என்ன இல்லை? 2 காலுள்ள, இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கான். அவன்கிட்ட அவங்க தாத்தா ராஜா சவுல் அவங்க தாத்தா, அவ்வளோ பெரிய ராஜா, ஃபஸ்ட்டு கிங் இஸ்ரவேலோட முதல் ராஜா தாத்தா. பேரன் சாப்பாடுக்கே கஷ்டப்படுறான். இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? கூட்டிகிட்டு வராரு. யாராவது இருக்காங்களா மிச்ச மீதி? ஏன்? இயேசு அன்பானவர், இயேசு அன்பை போதிக்கிறவர். அன்பாக இருக்க சொன்னார். நம்ம பிரசங்கம் பண்ணுறோம், எல்லாமே நம்ம கதை கேட்டிருக்கோம் சின்ன வயசுலேருந்து. ஏசப்பா மாதிரி நேசிக்க முடியாது, ஆனால் ஏசப்பா வாழ்ந்து காட்டிட்டு போனார். தாவீது அதை ஃபாலோ பண்ணார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 சாமுவேல் 18வது அதிகாரம் 1வது வசனம். யோனத்தானுடைய ஆத்மா தாவீதின் ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இந்த யோனத்தான் யாரு? சவுல் ராஜாவோட பையன். யோனத்தான் தாவீதும் யாரு? பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பைபிளில் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கேட்டாலே சண்டே ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க டக்குன்னு சொல்லிடுவாங்க, டேவிட் அண்ட் ஜோனத்தான். சரியா? அப்போ யோனத்தான் தாவீது ஒரு நல்ல நண்பர்கள், பெஸ்ட் நண்பர்கள். இந்த யோனத்தான் ராஜாவோட பையன். ராஜாவோட பையனோட தோழமையாக இருக்கிறாரு நம்ம தாவீது, ஆட்டுக்கார பையன் தாவீது. இப்போ தாவீது என்ன பண்ணுறாரு? சவுலுக்கு பிடிக்கிற பொல்லாத ஆவினால் இவர் சுரமண்டலம் வாசிட்டு அவருக்கு பொல்லாத ஆவி போயிடும். நமக்கு தெரியும், நிறையா செய்தியில் கேட்டிருக்கோம், பைபிளில் படிச்சிருக்கோம். இப்படியா இருக்கும்போது சவுலும் யோனத்தானும் என்ன பண்ணுறாங்க? நல்ல நண்பர்களாக இருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1வது வசனம், தாவீதை கொன்று போடும்படிக்கு தாவீதை கொலை பண்ணணும்னு சவுல் ராஜா பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணும்போது அந்த பிளானிங் கமிட்டியில் யார் இருக்கா? தாவீதோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யோனத்தான் இருக்கார். இப்போ என்ன பண்ணுறாரு யோனத்தான்? அந்த கமிட்டியில் இருக்கார். வந்து தாவீதுக்கு என்ன பண்ணுறாரு? டேய் தாவீது, உன்னை எங்கள் அப்பா போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாருடா,
நீ எனக்கு ரொம்ப ஃப்ரெண்டு, கர்த்தருக்கு பிரியமானவன், நீனு கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன், உன்னை எப்படியாவது நான் சேவ் பண்ணணும், உன்னை எப்படியாவது நான் காப்பாற்றணும் அப்படின்னு வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. ஏன்? அவங்க நேசம் அப்படிப்பட்ட நேசம். 2வது வசனம், சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாக இருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். பார்த்தீங்களா? இப்போ இந்த அளவுக்கு யோனத்தான் தாவீது என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. சரியா? நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். அதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல 3 அம்பு எய்வாங்க. வீட்டில் போய் படித்து பாருங்கள். 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரம் ஃபுல்லாக அந்த அம்பு எய்கிற கதை தான். அம்பு எய்வாங்க, பொட்டனை தரித்து போனால் வேகமாக போயிருன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் அந்த 20ஆவது அதிகாரம் முடிவது என்ன நடக்குது? 2 பேரும் 41ஆவது வசனம் பின்பகுதி, அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். தாவீதும் யோனத்தானும் பிரிந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் தாவீது யோனத்தானோட மரண செய்தியை தான் கேள்விப்படுறாரு. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் மரண செய்தியை கேள்விப்பட்டு அழுறாரு. யோனத்தான் பாடியை கையில் தூக்கிட்டு அழுறாரு. நம்மளும் இன்றைக்கி நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, நம்ம அதிகமாக நேசிக்கிறவங்க இறந்துட்டா அழுக வரும், தாங்கவே முடியாது, அழுவோம். ஆனால் அழுது முடிச்சுட்டு 3ஆவது நாள் கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு கிளம்பி போயிடுவோம். அதுக்கப்புறம் என்ன செய்ய மாட்டோம்? தாவீது மாதிரி உட்காந்து அவனுக்கு பிள்ளைங்க இருக்கா, அந்த பிள்ளை என்ன பண்ணுது, இப்படிலாம் யோசிக்க மாட்டோம். போயிடுவோம், அவங்க ஃபேமிலி பார்த்துக்குவாங்க அப்படின்னு. ஆனால் தாவீது அப்படி பண்ணலை. தாவீது என்ன பண்ணுறாரு, இவர் இறந்ததுக்கப்புறம் பாடியை கையில் தூக்கி வச்சு அழுறாரு. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கும். எனக்கு பிரியமும் எனக்கு இன்பமுமாய் இருந்தவனே அப்படின்னு சொல்லி அழுறாரு. இப்படிலாம் கெட்டி அழுதுட்டு அவரோட பாடி அடக்கம் பண்ணுறாரு. அடக்கம் பண்ணி முடிச்சுட்டு பல வருஷம் கழித்து, ஒரு 5-6 வருஷம் கழித்து திருப்பி தேடுறாரு. தேடி யாராவது மிச்சம் மீதி இருக்காங்களான்னு கேட்குறாரு. கேட்டவுடனே என்ன சொல்கிறாங்க, யோனத்தான் உங்களுடைய நண்பனாகிய ராஜாவே, உங்களோட நண்பன் யோனத்தானுக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஹேண்டிகேப்டு பையன் இருக்கான், அவனுக்கு ஒரு ஹேண்டிகேப்டு பையன் இருக்கான், இடுப்புக்கு கீழே வேலை செய்யாது. உடனே தாவீது என்ன பண்ணுறான், அவனை கூட்டு வர சொல்கிறாரு. கூட்டு வர சொல்லிவிட்டு அவன்கிட்ட கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும், உனக்கு என்ன இருக்குது? அவன் ஒன்றும் இல்லை ராஜாவே, ஒன்றும், நீங்கள் என்னை பார்த்ததே பெரிய விஷயம், சந்தோஷங்கிறாரு மேவி போசேத். ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, அவனோட காரியங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து சவுலோட நிலங்களெல்லாம் என்ன பண்ணுறாரு, கணக்கெடுக்க சொல்லி யோனத்தானோட நிலங்கள், வயல் நிலங்கள், வீடுகள், சவுலோட சொந்த வீடு, யோனத்தானோட சொந்த வீடு எல்லாத்தையும் என்ன பண்ணுறாரு, மேவி போசேத்துக்கு கிடைக்கும்படியாக மாற்றி எழுதி கொடுக்குறாரு. அவங்க சொந்தக்காரங்க ஆட்டை போடணுன்னு பார்த்தாங்க, சொந்தக்காரங்க எடுத்துக்கொள்ளணும்னு பார்த்தாங்க. ஆனால் தாவீது என்ன பண்ணுறாரு, எல்லாத்தையும் எடுத்து கரெக்டாக பண்ணி அதை என்ன பண்ணுறாரு, சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்கிறாரு. இப்போ சவுலும் உயிரோடலை, யோனத்தானும் உயிரோடலை. இவர் நன்மை செய்யணும்னு அவசியம் இல்லை. இவர் செய்யலைனாலும் சவுல் எந்திரிச்சு வந்து கேட்க போகிறதில்ல. யோனத்தான் என் பையனையே நீ பார்க்கலன்னு கேட்க போகிறதில்ல. ஆனால் கர்த்தருடைய அன்பு அவரை நெருக்கி ஏவுகிறது. அந்த அன்பின் நிமித்தம் என்ன பண்ணுறாரு, இந்த காரியங்களை செய்கிறாரு. அது செஞ்சு யோனத்தான் மேவி போசேத்துக்கு கரெக்டாக அந்த நிலங்களெல்லாம் கிடைக்கும்படியாக தாவீது செய்தார். இதெல்லாம் எதுக்கு நமக்கு எழுதியிருக்கு பைபிளில்? நம்ம இப்படி இருக்கணும், நம்மளும் இப்படி இருக்கணும். வாழ்ந்திருக்கும்போது நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி உனக்கு நான் சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ அப்படின்னு யார் சொல்கிறா? நகோமி சொல்கிறா ரூத்துக்கு, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. இன்னைக்கு எந்த மாமியாரும் மருமகிட்ட சொல்லக்கூடிய சொல்ல மாட்டாத ஒரு வார்த்தை. ரொம்ப வெகு சிலரே சொல்கிறவங்க, கர்த்தரை நல்லா அன்பை புரிஞ்சுக்கிட்டவங்க சொல்லுவாங்க, கர்த்தருடைய அன்பை ருசி பார்த்தவங்க சொல்லுவாங்க, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி. ஆனால் அப்போ அந்த மருமக கூட இருந்தா, ஆனால் இங்கே கூட இல்லை, யாருமே கூட இல்லை. இவர் மேவி போசேத்துக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. ஆனால் தாவீது என்ன பண்ணார், ஆள் இருக்காங்க இல்லை, முகஸ்துதி பார்த்து அவர் செய்யலை. யாருமே இல்லாத இடத்துல என்ன பண்ணுறாரு, காரியங்களை கரெக்டாக பிரித்து கொடுக்குறாரு.
பிரித்து கொடுத்தது மாத்திரம் அல்ல, என்ன பண்ணுறாரு? 13வது வசனம் பாருங்கள், 2 சாமுவேல் 9:13. 2 சாமுவேல் 9:13. மேவிபோசேத் ராஜாவின் பந்தியில் நித்தம் ஆசனம் பண்ணுகிறவனாய் இருந்தபடியினால் எருசலேமிலே குடியிருந்தான். அவனுக்கு 2 காலும் உடமாய் இருந்தது. இப்போ இவனுக்கு சொத்தெல்லாம் வாங்கி கொடுத்ததுக்கப்புறம் உன் சொந்த வீட்டுக்கு போன அவன் சொல்லலை. என்ன சொல்கிறார்? நீ மரண பரியந்தம் நான் ராஜாவாகிய தாவீதாகிய நான் உயிரோடு இருக்க வரைக்கும் என்னோட சமூகத்தில் என் டேபிளில் நீ உட்கார்ந்து என்ன செய்யணும்? சாப்பிடணும். அது 7வது வசனத்தில் பாருங்கள். தாவீது அவனை பார்த்து, நீ பயப்படாதே, உன் தகப்பனாகிய யோனத்தான நிமித்தம் நான் உனக்கு நிச்சயமாய் தயை செய்து நிலங்களை எல்லாம் உனக்கு திரும்ப கொடுப்பேன், நீ என் பந்தியில் நித்தம் ஆசனம் புசிப்பாய். அப்போ என்ன பண்ணி கொடுக்குறாரு அவர்? லேண்டெல்லாம் உனக்கு நான் கொடுத்தது போக நீ என்ன செய்யணுமா? 3 வேளை சாப்பாடும் என் ராஜ டேபிளில் உட்காந்து ராஜாவுக்கு முன்பாக நீ சாப்பிடணும். எனக்கு தங்கத்தட்டில் பரிமாறினா உனக்கும் தங்கத்தட்டு, எனக்கு பாயாசம் வச்சா உனக்கு பாயாசம், எனக்கு ஆட்டுக்கறி வச்சா உனக்கு ஆட்டுக்கறி. ராஜா சாப்பாடு 3 வேளையும். யாருக்கு? 2 காலும் உடமான மேவிபோசேத்துக்கு, ஒன்றுமே இல்லாதவனுக்கு கிடச்சிது. இதுதான் ஆசனம். இன்னைக்கு நம்ம போடுற ஆசனம் எப்படி இருக்குது? பைபிள் நமக்கு சொல்லித்தருது ஆசனம்னா என்னன்னு. பைபிள் நமக்கு எப்போவுமே கரெக்டாக தான் சொல்லித்தரோம், உண்மையை தான் சொல்லித்தரோம். நம்ம பைபிளுக்கு பொய் சொல்லவே தெரியாது. ஆசனம்னா என்ன? முதல்ல நீ அரண்மனையில் செய்கிற மாதிரி சாப்பாடு செஞ்சுட்டு என்ன செய்? உன் பந்தியில் முதல்ல யாரை உட்காரவை? இல்லாதவனை கூப்பிட்டு வந்து உட்காரவை, எளியவனை கூப்பிட்டு வந்து உட்காரவை, சாப்பாட்டுக்கு வழி இல்லாதவனை கூப்பிட்டு வந்து அவனை வயிறார சாப்பிடவை, அதுக்கப்புறம் நீ சாப்பிடு. இதுலேருந்து வந்தது தான் ஆசனம். நம்ம பின்வரும் சந்ததிக்கு வேத காரியங்களை நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக சொல்லித்தரணும். ஏனோ தானவென்று பைபிள் வாசிக்கக்கூடாது, நம்ம சொல்லித்தரணும். ஆசனம்னா என்ன, எதுக்கு ஆசனம் போடுறோம்? நம்மளே 2 ஆட்டுக்கடா கிஃப்ட் கொடுத்துட்டு நம்மளே ஒரு சொந்தக்காரங்க ஒரு 50 பேரை கூப்பிட்டு போய் சாப்பிட்றதுக்கு பேர் சாப்பிட்லாம். சொந்தக்காரங்கள்லாம் நம்ம கூப்பிட்டு போய் சாப்பிட்லாம். ஆனால் நம்ம கொடுத்த 2 ஆட்டுக்கடா முதல்ல யாருக்கு போடணும்? நம்ம ஊரில் உள்ள ஒதுக்கப்பட்டவங்க, நம்ம ஊரில் உள்ள இல்லாதவங்க, கஷ்டப்பட்டவங்க, மனநிலை சரியில்லாதவங்க, ஆஃபனேஜ் பிள்ளைங்க, முதியோர்களும், இப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு வந்து என்ன செய்யணும்? சாப்பாடு வயிறார போடணும். அவங்களுக்கு வர முடியலையா கொண்டு போய் நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன செய்யணும்? சாப்பிடணும். அதுதான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக செய்கிற உண்மையான ஆசனம். இப்படிப்பட்ட நடக்கைகளை பின்பற்றுகிறவர்கள் தான் தெசலோனிக்கே மக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் மக்கதோனியா மக்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்ட காரியங்களை பின்பற்றுகிறவர்கள் தான் கொரிந்து பட்டணத்தில் இருந்தாங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனத்தில் இப்படியாக சொல்லியிருக்கிறது. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தினாலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுடையவர்களாய் இருந்தும், பார்த்தீங்களா, அவங்களுக்கே ஒருவேளை சாப்பாடு சர்ச்சில் செஞ்சு சாப்பிட்றது கஷ்டம். ஆனால் அவங்க அப்படி ஒரு கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தாலும் அவங்க என்ன பண்ணாங்களாம்? தங்களின் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே அவங்ககிட்ட இருக்கிறதுல வச்சு என்ன பண்ணாங்களாம்? சமைச்சாங்களாம். இருக்கிறதுல எடுத்து வச்சு என்ன செஞ்சாங்களாம்? கொடுத்தாங்களாம். உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவங்க கொடுத்ததுனால என்ன நடந்துச்சா? 3வது வசனம் பாருங்க. பார்த்தீங்களா, அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாக இருந்தார்கள் என்பதற்கு பவுல் சொல்கிறாருங்க. நான் சாட்சி, என் கண்ணு முன்னாடி உட்காந்து நான் பார்த்தேன். அதனால தான் எனக்கு இயேசுவானவர் காணிக்க போடும்போது முன்னாடி உட்காந்து பார்த்தாராம், யார் யார் எவ்வளோ போடுறான். பவுலும் உட்காந்து பார்த்துருக்காரு. நான் பார்த்தேங்கிறாரு, நான் சாட்சி. அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க.
அவங்க தங்களுடைய தரித்திரத்திலிருந்து செஞ்சாங்க. தங்களுக்கு இருந்த கொடிய பஞ்சத்தின் நிமித்தம் அவங்க செஞ்சாங்க. எங்களுக்கு முடியாதுன்னு அவங்க செய்யாமல்ல செஞ்சாங்க. ஆனால் செஞ்சதுனால அங்கே என்ன வந்துச்சு? உதாரத்துவமாக கொடுத்ததுனால அந்த தேசத்தை நான் ஆசீர்வதிச்சேன். பின்னாடி வாசித்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்காரு. நம்மகிட்ட என்ன தக்காளி விளையுது, நம்மகிட்ட என்ன கத்திரிக்காய் விளையுது, நான் எத்தனை ஆட்டுக்குட்டி வச்சுருக்கேன். சில பேர் வீட்டில் ஆடு வளர்ப்போம், 20 ஆடு 10 ஆடு. வருஷத்துக்கு ஒருக்க கோயிலுக்கு ஒரு குட்டி ஆடை கொடுக்கலாம். நம்ம என்ன பண்ணுவோம்? அதை விட்டுட்டு வெளியூரில் இருக்க, பாம்பேயில் இருக்க, டெல்லியில் இருக்க, சென்னையில் இருக்கன்னு இருக்கவங்களாம் போய் என்ன பண்ணுவோம்? டொனேஷனுக்கு போவோம். பிரதிஷ்டைக்கு போகிறேன், பிரதிஷ்டைக்கு போடுறோம். கேட்க வேண்டாம் நான் சொல்லலை. ஆனால் முதல்ல என்ன செய்யணும்? நம்ம வீட்டு கதை உடஞ்சிருச்சுன்னா நம்ம தானே கதை வைப்போம். நம்ம வீட்டு பாத்ரூம் கண்ணாடி உடஞ்சிருச்சுன்னா நம்ம தானே வைப்போம். பக்கத்து வீட்டுக்காரன் போய் என் பாத்ரூம் கண்ணாடி கூட நான் கேட்போம். ஜன்னல் போயிடுச்சுன்னு நமக்கு எவ்வளோ முடியுதோ நம்ம திராணிக்கு முதல்ல என்ன செய்யணும். அப்போ தான் அந்த திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். அப்போ தான் அந்த திருச்சபை கர்த்தருக்குள்ளே வளர்கின்ற திருச்சபையாக மாறும். இதை தான் தேவன் விரும்புகிறார். நம்ம கொடுக்க நம்மளுக்குள்ளே நம்ம கொடுக்க தேவன் நம்மளை மாதிரிகளாக வைப்பார். எக்ஸாம்பிள் சர்ச்சாக வைப்பார். மாதிரிகளாக நம்மளை வைப்பார். நம்ம குடும்பத்தை, நம்ம பிள்ளைங்களை, நம்மளை வியாபார ஸ்தலங்களை ஒரு எக்ஸாம்பிளாக வைப்பார். இவங்க இப்படி செஞ்சாங்க, இவங்க இப்படி பண்ணுவாங்க, அந்த போகிறாங்க பாருங்க, அவங்க அப்படி கொடுப்பாங்க, அவங்க அந்த ஊரை சேர்ந்தவங்க, அந்த திருச்சபையை சேர்ந்தவங்க. இந்த சாட்சி இதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நிறையா காரியங்கள் பைபிளில் இருக்குது. நம்ம பேசிகிட்டே போகலாம், நிறையா இருக்குது. இன்றைக்கி 2 காரியம் சொல்லி கொடுத்துருக்கேன். திருச்சபை எப்படி இருக்க வேண்டும், இன்னொன்று எதை வைத்து நாம் அசனம் கொண்டாடுகிறோம். பைபிளை நீங்கள் என்ன எப்போ தரனாலும் இது 2 காரியமும் உங்களுக்கு வாசிக்கும் போது, இந்த போர்ஷனை வாசிக்கும் போது மறக்கக்கூடாது. அன்றைக்கி பவுலை நினச்சாங்க. தெசலோனிக்கர் 1 அதிகாரம் வாசிக்கும் போதெல்லாம் அப்போஸ்தலர் 17 அதிகாரம் நினைக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். கர்த்தர் விரும்புகிறார் நம்ம சந்ததிக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். விளக்கு அணைந்து போகும் முன்னே சாமுவேல் படுத்து கொண்டிருந்தான். 1 சாமுவேல் 3 அதிகாரத்தில் எழுதியிருக்கு. சாமுவேலை கர்த்தர் கூப்பிட்றதுக்கு முன்னாடி என்ன நடக்குதாங்க? கர்த்தருடைய ஆலயத்தில், கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக, தேவனுடைய ஆலயத்தில் தேவனுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே தேவனுடைய பெட்டியின் அருகில் படுத்து கொண்டிருந்தான். இன்றைக்கி நம்மளுடைய விளக்கு அணைந்து போகும் முன்னே நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்தில் வந்துடணும். நம்ம பிள்ளைங்களோட விளக்கு அணைந்து போகிறதுக்கு நாம் காரணமாயிடக்கூடாது. வேத காரியங்களை நம்ம சொல்லி கொடுக்கணும். அந்த விளக்கு அணைந்து போகக்கூடாது என்றால் நம்ம சொல்லி கொடுக்கணும். அன்னைக்கு அண்ணாள் குட்டி சாமுவேலுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தா. ஒரு யூத தாய் எப்படி இருக்கணுமோ எல்லாத்தையும் ஊட்டி சொல்லி கொடுத்தா. சொல்லிக் கொடுங்க உங்கள் பிள்ளைங்களுக்கு. 3 வயசு ஆரம்பிச்சிச்சா 10 கட்டளைகள் சொல்லிக் கொடுங்க. எங்கள் வீட்டில் நான் சொல்ல வைப்பேன். 40 நாள் லென்ட் டேஸில் யாத்ராம 20 அதிகாரம் 1 - 24 வசனம் ஒப்பிச்சே ஆகணும். 40 நாளில் ஒரு 10 வாட்டி ஒப்பிக்க வச்சுருவேன். அப்போ வருஷம் ஒப்பிக்கும் போது என்ன ஆயிரும்? ஆஸ் இட் இஸ் பைபிள் எப்படி இருக்கோ அப்படி சொல்லணும். சும்மா அந்த ஸ்டைலாக சிங்கிள் லைனில் சொல்லக்கூடாது. எத்தனை வயசு? 10 வயசா 10 சங்கீதம் தெரிஞ்சிருக்கணும். 150 சங்கீதம் இருக்குது, ஏதாவது 10 சங்கீதம். 15 வயசுனா 15 சங்கீதம். 20 வயசு 25 வயசு வரைக்கும் எவ்வளோ சங்கீதம் படிக்க முடியுதோ அவ்வளோ சங்கீதத்தை படிக்க வைங்க. வசனம் உள்ளே போச்சுன்னா அது வேலையை அது பார்த்துரும். வசனத்தை உள்ளே தள்ள வேண்டியது பெற்றோர்களுடைய கடமை. இல்லைன்னா ஆண்டவர் நம்மகிட்ட நியாய தீர்ப்பில் கேட்பார், கண்டிப்பாக கேள்வி கேட்பார். பிள்ளைக்கு நீ வசனம் சொல்லி கொடுக்கல, வேலைக்கு ஓடின, வசனத்தை நீ சொல்லி கொடுக்கல, அதனால தான் அவன் வசனம் தெரியாமல் 40 வயசில் கமிட்டியில் போய் சண்டை போட்டான். வசனத்தை சொல்லி கொடுக்கணும். இன்றைக்கி எந்த கமிட்டிக்கு என்ன எக்ஸாம் வைக்கிறோம்? வசனத்தை சொல்லி 10 கட்டளைகள் தெரிஞ்சுருக்கணும். பைபிளில் இருக்கிற 3 வயசு பிள்ளைக்கு 10 கட்டளைகள் தெரியணும். 6 வயசு உள்ளே போகும்போது எல்கேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு ப்ளே ஸ்கூல் சேர்க்குறோம்? எதுக்கு எல்கேஜி யூகேஜி சேர்க்குறோம்? டைரெக்டாக 1வது சேர்க்க வேண்டியது தானே. அப்போ அதுக்கு மட்டும் நமக்கு A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால்னு சொல்லி கொடுக்கணும்னு தோணுதில்ல. அப்போ 6 வயசு அந்த பிள்ளை 1வது போகிறதுக்குள்ளே 10 கட்டளைகள் தெரியாமல் நம்ம அனுப்பலாமா ஸ்கூலுக்கு?
களவு செய்யாதிருப்பாயாக தெரியாமல் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாமா? இச்சையாதிருப்பாயாக தெரியாமல் நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பலாமா? சொல்லிக் கொடுக்கணும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டியது நம்ம மேலே இருக்க கடமை. ஆண்டவர் கேள்வி கேட்பார். இன்னையிலேருந்து ஒரு பிரதிஜ்ஞை எடுத்துக்கோங்க, என் பிள்ளைக்கு நான் 10 கட்டளைகள் சொல்லிக் கொடுக்கணும். யாத்ராகமம்ல இருக்கிற மாதிரி நான் சொல்லிக் கொடுக்கணும். என் பிள்ளைக்கு நான் வேதத்தை சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த பிரதிஷ்டைக்கு வரும்போது என் பிள்ளை 10 கட்டளைகள் படிச்சிருக்கணும். 5 வயசு பிள்ளைனா ஏதாவது 5 சங்கீதம் படிச்சிருக்கணும். வசன போட்டி வைங்க. எவ்வளோக்கு எவ்வளோ வசன போட்டி வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. வசனம் மட்டும் உள்ளே போச்சுன்னா அது வெறுமையாக திரும்பாது. அதுக்குரிய வேலையை அது செஞ்சுட்டு தான் வெளியே வரும். ஒரு இடத்துல ஆண்டவரோட வார்த்தை, அது வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை உள்ளே போச்சுன்னா வேலை செய்யாமல் வெளியே வராது. ஒரு பிரில்லை ஊற்றி பாத்திரம் கழுவுறோம். ஏன் கழுவுறோம்? வெறும் கையை வச்சு தேய்க்க வேண்டியது தானே. பால் பாத்திரம், டீ போடுற பாத்திரத்தை நல்ல வெயிலில் காய வச்சுட்டு மறுநாள் சும்மா கை வச்சு தேய்ங்க போயிடுமா? போகாது. என்ன பண்ணுறோம்? அதை விட மோசமானதுங்க நம்ம இருதயம். வசனம் கண்டிப்பாக நம்ம போட்டே ஆகணும் உள்ளே க்ளீன் பண்ணுறதுக்கு. உள்ள வசனத்தை அனுப்பலைன்னா அது க்ளீன் பண்ணாது. ஒன்றுமே க்ளீன் பண்ணுவான். ஒரு 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 அன்பான வார்த்தையெல்லாம் க்ளீன் பண்ணாது. வசனம் மட்டும் தான் க்ளீன் பண்ணும். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் போட்டிருக்கு. சிட்டு, ஸ்டாண்டு, வாக்கு. எதில்? கெட்ட மனுஷன் இருக்கிற இடத்துல பரியாசம். அடுத்தவனை மனசு வேதனைப்படுற மாதிரி நக்கல் அடிக்காத. அடுத்தவன் மனசு வேகப்படுற மாதிரி கிண்டல் பண்ணாத. விளையாட்டுக்கு அல்லவோ செய்தேன், விளையாட்டுக்கு தான் நான் பேசினேன், விளையாட்டுக்கு தான் நான் கிண்டல் பண்ணேன். அவங்க குடும்பத்தை, அவங்களோட ஃபேமிலியை பற்றி, இல்லை அவங்களோட கேரக்டரை பற்றி, இல்லை அவங்களோட குடும்பத்தில் உள்ள பிள்ளைங்களையோ, அண்ணன் தம்பியோ, வீட்டுக்காரையோ, ஒய்ஃபையோ, அம்மா அப்பாவையோ, யாரை பற்றியோ கிண்டல் பண்ணுறது, ஜாலிக்கு பேசுனேன்னு சொல்கிறது, பரியாசம் பண்ணிங்க. என்ன போட்டிருக்கு? உட்காராமலும். பரியாசம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்கு. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். இதெல்லாம் போட்டிருக்கு. நம்ம எனக்காவது அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தா தான் அந்த வார்த்தைகள் புரியும். அதுதான் சங்கீதக்காரன் எழுதுறான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது, உமது வசனத்தின்படி உயிர்ப்பியும். நான் டெய்லி வரேன் ஏசப்பா. உங்கள் வசனத்தை ஊதி என்னை க்ளீன் பண்ணுங்க. என் மேலே ஒட்டிருக்க மண்ணு கீழே விழட்டும் ஏசப்பா. தரையில் உள்றோம், எந்திரிச்சு தட்டாமையாக போவோம். தட்டிட்டு தானே போவோம் மண்ணு இருக்குன்னு. அப்போ வசனம் என்ன செய்யணும்? நமக்குள்ளே போய் கிரியை செய்யணும். வசனத்தை படித்து நம்ம உள்ளே தள்ளிடணும். மருந்து யாருக்கு கொடுக்குறோம்? பிணியாளிக்கு தான் மருந்து கொடுக்குறோம். நல்லா இருக்கணும் கொடுக்க மாட்டோம். அப்போ வசனம் டெய்லி வேணும். நம்ம நல்லா இருக்கணும்னா டெய்லி நம்ம சாப்பிட்ணும். இல்லைன்னா நம்ம நோயாளி ஆயிடுவோம். ஜபிக்கலாமா? கண்களை மூடி கேட்கலாமா? ஏசப்பா, நான் உங்கள் வசனத்துக்கு காத்திருக்கணும். உங்கள் வசனத்தின் மேலே நான் பிரியமாக இருக்கணும். உங்கள் வசனத்தின் சத்தியத்தில் என்னை நடத்தணும். நீர் என்னை உங்களுடைய உத்தமத்தில் நடத்தி முடிவு பரியந்தம் டில் மை லைஃப் ஏன்ஸ் ஏசப்பா. என் மண்ணுக்குள்ளே போகிற வரைக்கும், நான் கல்லறைக்கு போகிற வரைக்கும் ஏசப்பா, உங்கள் சத்திய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறவளாக இருக்கணும் ஆண்டவரே. உங்கள் சத்திய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவளாக இருக்கணும் ஏசப்பா. என் சந்ததி உங்களுக்கு முன்பாக பிரியமான சந்ததியாக இருக்கணும் ஏசப்பா. ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், அது கர்த்தருடைய சந்ததி எனப்படும் என்று எழுதியிருக்கிறதே. அந்த சந்ததி என்னுடைய சந்ததியாக இருக்கணும் ஏசப்பா. என்னுடைய சந்ததியாக இருக்கணும். இன்றைக்கி பிள்ளை இல்லாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே. குழந்தைய தாங்கன்னு கேட்டு அழுதுகிட்டு இருக்காங்க ஆண்டவரே. ஆனால் நீர் எனக்கு கர்ப்பத்தின் சந்ததியை கொடுத்து ஆசீர்வச்சிருக்கிறேன். எதுக்காக? பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் என்பதற்காக தானே. கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனுக்கு மட்டும்தானே ஏசப்பா பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பான் எழுதியிருக்கிறது தகப்பனே. கர்த்தருக்கு பயந்து ஒருவன் நடந்தால் மட்டும்தான் அவனோட மனைவி ஒலிவ மரங்களைப் போல, அவனுடைய பிள்ளைகள் பந்தியை சுற்றிலும் இருக்கிற ஒலிவ கன்றுகளைப் போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே தகப்பனே. அப்பா, நான் வசனத்தை வாசிக்கிறதோடு மாத்திரமல்ல தகப்பனே, அந்த வசனத்திற்கு கீழ்ப்படுகிறவளா என்னை மாற்றுங்க. கேட்கலாமா? அப்பா, உங்கள் வசனத்துக்கு நான்
செவி கொடுக்கணும் தகப்பனே. அப்பா சின்னஞ்சிறு வயசில் என்னை தேற்றிக்கிட்டீங்க, என்னை கண்டுக்கிட்டீங்க, என்னை நீங்கள் தாயின் கருவில் நீங்கள் அப்பா வேறுபடுத்தி எடுத்தீங்க. உமக்குள்ளே எனக்கு சொல்லி கொடுத்து வளர்த்தீங்க. சின்ன வயசுலேருந்து உங்களுடைய ஆலயத்திலே நான் வளர்ந்தேனே ஏசப்பா. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எனக்குள்ளே இல்லாமல் போச்சே. என்னை மன்னிச்சிருங்க. கேட்கலாமா? கண்களை மூடி கேட்கலாமா? ஏசப்பா, நான் சின்னஞ்சிறு வயசில் என்னை நீங்கள் தேற்றிக்கிட்டீங்களே. அப்படியே ஜபத்தோடு பாடலாமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். இன்னும் ஒரு முறை சொல்லலாமா? சின்னஞ்சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக்கொள் என்றுரைத்தார். சின்னஞ்சிறு வயசில் நம்ம எல்லாத்தையும் ஆண்டவர் தொட்டு தூக்கியிருக்காரு, செலக்ட் பண்ணியிருக்காரு, அவரோட ஆலயத்தில் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு. எதற்காக? அவர் வரும் நாளில் நம்ம எல்லாரும் அவரை வெல்கம் பண்ணிக்கிற ஒரு மனவாட்டியாய் நிற்க வேண்டும் என்பதற்காக. பாடலாமா? அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு ஏசப்பா, என்னை உண்மையிலே நீ கூப்பிடுங்க ஏசப்பா. அவர் வரும் நாளிலே என்னை காரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடியே மகிழ்ந்திடுவே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தின் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என்னை நேசிக்கிற அன்பின் நேசிப்பதாவே அப்பா, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் அப்பா. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஏசுப்பா. அப்பா உங்கள் சமூகத்தில் அப்பா உங்களுடைய தேவாலயத்தில் வந்து வீற்றிருக்கிறார்களே தகப்பனே. அப்பா எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை இன்றைக்கு எங்களுக்கு நீ தந்திருக்கிறீரே தகப்பனே. அப்பா கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் தகப்பனே சுகித்திருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தருடைய ஆலயத்தின் மேலே பிரியமாய் இருக்கிறவர்கள் தகப்பனே, கர்த்தருடைய ஆலயத்தில் வாஞ்சியாக இருக்கிறவர்கள்
அவர்கள் தகப்பனே நீதிமான்களைப் போல இருப்பார்கள் என்று எழுதியிருக்கிறதே. தாவீது இப்படியாக எழுதியிருக்கிறாரே தகப்பனே, உம்முடைய தேவாலயத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே, அப்பா உங்கள் ஆலயத்தின் மேலே ஏசப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கிற அந்த பக்தி வைராக்கியம் இன்னும் கொழுந்து விட்டு எரியட்டும் தகப்பனே. அப்பா இன்னும் தகப்பனே தேவாலயத்தின் மேலே பிரியமுள்ளவர்களாய் அப்பா அன்புள்ளவர்களாய் மாறட்டும் தகப்பனே. இன்னும் அநேகம் பேர் இந்த தேவாலயத்தில் வந்து உம்மை கண்டடையத்தக்க அவர்கள் தேடும்படியாய் நீங்கள் கிருபை தாங்க தகப்பனே. அப்பா என் புறாவே, என் உத்தமியே, உன் முகரூபத்தை காட்டு, உன் சத்தத்தை நான் கேட்கட்டும் என்று சொன்னீரே அப்பா. அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் தகப்பனை உங்களை ஏறெடுத்து பார்த்து தகப்பனை தங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக, தனிப்பட்ட வாழ்க்கையின் ஆசீர்வாதத்திற்காக, அப்பா தங்களுடைய ஆலய ஆசீர்வாதத்திற்காக என்று தகப்பனை அப்பா ஜபத்தில் தரித்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் பாருங்க, அவங்க முகத்தை பாருங்க அப்பா. அப்பா அவங்க சத்தத்தை கேளுங்கப்பா. அப்பா அவங்க ஜெபிக்கிற சத்தங்கள் அப்பா உங்கள் சமூகத்தில் ஏறெடுக்கட்டும் தகப்பனை. அப்பா அவங்களுடைய வாழ்க்கை உமக்கு முன்பாக இயேசுப்பா உண்மையாக இருக்கட்டும், பழுதற்றதாக இருக்கட்டும் தகப்பனை. இன்னும் தகப்பனை அவர்கள் உம்முடைய அன்பில் தகப்பனை அப்பா அவர்கள் இயேசுப்பா முழங்கால் அளவு போதாதையா அப்பா, இடுப்பு அளவு போதாதையா, நீச்சல் ஆழம் வேண்டுமே, நீந்தி நீந்தி செல்லுமே என்ற வசனத்தின்படி தகப்பனை உங்களுடைய மகிமையில் நீங்கள் நடத்துங்க, உங்கள் காருண்யத்தில் நீங்கள் நடத்துங்க. தடைபட்டிருக்கிற காரியங்கள் தடையில்லாமல் நடக்க கிருபை தாங்க. கர்த்தருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கு நாங்கள் கற்றுக்கொண்ட அந்த 2 பகுதிகளைப் போல அப்பா நாங்கள் உண்மையான ஆசனத்தை நாங்கள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாட நீங்கள் உதவி செய்யுங்க. எங்களை கர்த்தாவே அதற்குரிய உணர்வுள்ள இருதயத்தை எங்களுடைய இருதயத்தில் தாங்க. அன்றைக்கு குட்டி சாமுவேல் ஏசப்பா விளக்கு அணைந்து போகும் முன்னே உங்கள் சமூகத்தில் படுத்து கொண்டானே, அதே போல தகப்பனை நாங்களும் ஏசப்பா தேவனுடைய ஆலயத்தின் விளக்கு எங்கள் மேல் பற்றி எறிய எங்கள் மூலமாய் அநேகம் பேருக்கு அந்த விளக்கு தொடப்பட நீங்கள் கிருபை தாங்க தகப்பனை. அப்பா இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் கரம் நீட்டி ஆசீர்வதிங்க. வேத காரியங்களை அவர்கள் நன்றாக படிக்கவும், வசனமானது அவர்களுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யவும் உதவி செய்யுங்க. ஏனோ தானோ என்று வசனத்தை படிக்காமல் தகப்பனை அந்த படிக்கிற ஒவ்வொரு வசனமும் அவங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியான இருதயத்தை நீங்கள் கொடுத்துருங்க, காத்துக்கொள்ளுங்க. இந்த நாளின் நிறைவு முழுவதும் நீங்கள் ஆசீர்வாதமாக நடத்தித்தாங்க. நாளைக்கு நடக்க போகிற அந்த அப்பா திருவிருந்த ஆராதனையிலையும் நாளைக்கு நடக்க போகிற நிகழ்ச்சிகளையும் உம்முடைய பிரசனம் கூட இருந்து நிறைவாய் வழி நடத்தட்டும் தகப்பனை. இன்னும் இந்த ஆலயத்திற்கு முன்பாக நடந்து போகிறவர்கள் வருகிறவர்கள் ஒவ்வொருவரும் தகப்பனை அப்பா உங்களுடைய மகிமையினால் தொடப்பட கிருபை தாங்க. மகிமையை அனுபவித்துக் கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க, பலப்படுத்துங்க. இந்த ஆலயத்தின் கமிட்டி அங்கத்தினர்கள், ஆயர் குடும்பம் ஒவ்வொருவரையும் உடைய கருத்தில் கொடுக்குறோம். நீரே ஏசப்பா ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதித்தருளுங்க அப்பா. இங்கே இருக்கிறவர்கள் அனைவரும் கர்த்தாவே கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் பரலோகத்தில் சந்திக்க கிருபை தாங்க தகப்பனே. அப்பா இம்முடியும் மட்டும் நீரே எங்களது பிரியாத நேசராக இருந்து நடத்தித்தாங்க. நாங்கள் கேட்டவற்றையும் கேட்க மறந்தவற்றையும் நாதர் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.